அதிமுக எம்எல்ஏக்கள் தாவேக்க அமைச்சரவையில் இடம்பெற மாட்டார்கள் என திருமாவளவன் செய்தியாளர்கள் சந்திப்பில் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் மாணிக்கம். வணக்கம். விவரங்களை பதிவு செய்யலாம். தமிழ்நாட்டிலே தேர்தல் முடிவுகள் வெளியாகி ஒரு புதிய அரசு அமைந்ததுக்கு பிறகாகவும் கூட அரசியல் களம் பரபரப்பாகவே இருக்கிறது. அதற்கு காரணம் அதிமுகவில் 47 எம்எல்ஏக்கள் இருக்கக்கூடிய சூழலில் அதில் 25 எம்எல்ஏக்கள் அக்கட்சியுடைய பொதுச் செயலாளருடைய கருத்துக்கு மாற்றாக தனி ஒரு பிரிவினராக செயல்பட்டு வராங்க. அந்த பிரிவினர் தமிழக வெற்றி கழகத்துடைய அரசுக்கு நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள். அதற்கு காரணம் அவர்கள் அமைச்சர்கள் இடம்பெறக்கூடிய அந்த பதவி ஆசைக்காகத்தான் இப்படி ஒரு முடிவை பொதுச்செயலாளருக்கு எதிராக எடுத்திருக்கிறார்கள் என்று அக்கட்சியினுடைய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கூறக்கூடிய சூழலில், அந்த கட்சியில் குற்றம் சாட்டக்கூடிய சூழலில் தாங்கள் மக்கள் தீர்ப்பை ஏற்று ஒரு தமிழக வெற்றி கழகத்துடைய அரசு அமைவதற்கான ஆதரவை வழங்கியிருக்கிறோம் என 25 எம்எல்ஏக்களை வழிநடத்தக்கூடிய சி.வி. சண்முகம் உள்ளிட்டவர்கள் சொல்லக்கூடிய சூழல்ல தமிழக வெற்றி கழகத்தினுடைய அமைச்சரவை முழுமை பெறாமல் இருக்கக்கூடிய நேரத்துல இந்த அமைச்சரவைக்குள்ள அதிமுக இடம் பெறுவார்களா மாட்டார்களா எனக்கூடிய கேள்வி பெரும் பரபரப்பையும் எதிர்பார்ப்பையும் ஏற்படுத்தியிருக்கூடிய நேரத்துல தற்பொழுது விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள் ஒரு கருத்தை பதிவு செய்திருக்கிறார். அந்த கருத்து தமிழக வெற்றி கழகத்தினுடைய அமைச்சரவை விரிவாக்கத்துல, அந்த புதிய அரசனுடைய அமைச்சரவை விரிவாக்கத்துல அதிமுகவுடைய ஒரு தரப்பினர் இடம்பெற மாட்டார்கள் என தமிழக வெற்றி கழகத்தினுடைய உறுதிப்பாடு கிடைக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் இந்த செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்திருக்கிறார். இதன் மூலமாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய அரசு அமைந்திருக்கக்கூடிய நேரத்தில் அதற்கு ஆதரவு அளித்தாலும் வெளியிலிருந்து ஆதரவு என்ற நிலைப்பாட்டிலிருந்து மறுபரிசீலனை செய்யக்கூடிய நிலைக்கு வந்திருப்பதாக விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவர் திருமாவளவன் கூறியிருக்கூடியதை நம்ம பார்க்கிறோம். அதாவது ஒரு 8ஆம் தேதி நடைபெற்ற ஒரு கூட்டத்தின் அடிப்படையில் 9ஆம் தேதி முடிவெடுத்து ஒரு அறிவிப்பு வெளியிடுகிறார். நிபந்தனையற்ற ஆதரவை விடுதலை சிறுத்தைகள் கட்சி தமிழக வெற்றி கழகம் அரசு அமைப்பதற்கு வழங்கும். அதே நேரத்தில் திமுக கூட்டணியில் தொடர்வோம். அதே போன்று மதவ சக்திகள் உள்ளே வரக்கூடாது, குடியரசுத் தலைவருடைய ஆட்சி வந்துவிடக்கூடாது, 2 இடங்கள் தேவை என்ற நேரத்தில் விடுதலை சிறுத்தைகள் அந்த ஆதரவு வழங்காமல் ஒரு மதசார்பற்ற அரசு அமைவதை தடுத்ததாக ஒரு அவச்சொல் விடுதலை சிறுத்தைகளுக்கு வரலாற்று இருக்கக்கூடாது என்ற நோக்கத்திற்காக நிபந்தனையற்ற முறையில் வெளியிலிருந்து ஆதரவை விடுதலை சிறுத்தைகள் வழங்குவதாக கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள் 9ஆம் தேதி அறிவித்திருந்தார். இன்று 20ஆம் தேதி இந்த இடைப்பட்ட நாட்களுக்குள்ளாக அமைச்சரவை பொறுப்பேற்று புதிய அரசு அமைந்து நாட்கள் கடந்திருக்கக்கூடிய சூழல்ல சட்டப்பேரவையில பெரும்பான்மைக்கான வாக்கெடுப்பு நடத்தப்பட்ட போது அதிமுக ஒரு தரப்பினர் விடுதலை சிறுத்தைகளுடைய ஆதரவு வழங்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்துக்கு கொடுத்திருக்கக்கூடிய நேரத்துல என்டிஏ அலையன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு கட்சி தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைப்பதற்கான ஆதரவு வழங்கக்கூடிய சூழலில் மதச்சார்பற்ற அரசு அமைவதாக கூறியிருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உள்ளிட்டவைகள் எல்லாம் தங்களுடைய நிலைப்பாட்டை மறுபரிசீலனை செய்ய வேண்டிய தேவை ஏற்படும், அமைச்சரவைக்குள்ளாக அதிமுக ஒரு தரப்பினர் பங்கேற்றால் என்ற ஒரு செய்தியாளர் சந்திப்புல பகிரங்கமாக தெரிவித்திருந்தார்கள். அதாவது தற்போது நிபந்தனையற்ற முறையில் கொடுத்திருக்கக்கூடிய இந்த ஆதரவை தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்று தேர்தலை சந்தித்து வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றிருக்கக்கூடிய 25 எம்எல்ஏக்களுடைய ஆதரவை தமிழக வெற்றி கழகம் அரசு பெற்றிருக்கக்கூடிய சூழல்ல அந்த அரசனுடைய அமைச்சரவைக்குள்ள தமிழக அதிமுகவுடைய 25 பேர் குழு செயல்படக்கூடிய அந்த தரப்பினர் இடம்பெற்றால் எங்களுடைய முடிவுகளை மறுபரிசீலனை செய்வோம் என தமிழக வெற்றி கழகத்திற்கு நிபந்தனையற்ற ஆதரவு அரசமைப்பது கொடுத்த விடுதலை சிறுத்தைகளும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் தெரிவித்திருந்தார்கள். இந்த சூழலில் இன்றைய தினம் செய்தியாளர் சந்தித்திருந்த விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவர் திருமாவளவன் அப்படி இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள் இல்லை எனவும், அதே நேரத்தில் அதிமுக ஒரு தரப்பினர் அமைச்சரவைக்குள் இடம்பெற மாட்டார்கள், ஆனால் விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட் கட்சி, ஐஎம்எல் உள்ளிட்ட கட்சிகள் தங்களுக்கு ஆதரவு கொடுத்திருக்கக்கூடிய சூழலில் அவர்களும் அமைச்சரவை இடம்பெற வேண்டும் எனவும், ஒரு குடும்பம் போல அமைச்சரவை செயல்பட வேண்டும் எனவும் முதலமைச்சர் விஜய் விரும்புகிறார் என பகிரங்கமாக வெளிப்படையாக இன்றைய தினம் செய்தியாளர் சந்திப்பில் அமைச்சர் ஆதவ அர்ஜுனா அழைப்பை கொடுத்திருந்தார். அதில் குறிப்பாக விசிக தலைவர் திருமா அவர்கள் அமைச்சர்கள் இடம்பெற வேண்டும் என வலியுறுத்தலை தொடர்ச்சியாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் மற்றும் கட்சியினர் வைத்திருந்ததாக சொல்லப்படுகிறது. அதிலும் வெற்றி பெற்ற போது ஆட்சி அமைச்சதுக்கு பிறகாக விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவர் திருமாவளவனுடைய இல்லத்துல, வேலைச்சேரியில் இருக்கக்கூடிய இல்லத்துல முதலமைச்சர் விஜய் அவர்கள் நேரில் சென்று மரியாதை நிறுத்தமாக சந்தித்திருந்தால் தங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்த ஆதரவுக்கு நன்றி தெரிவித்தது மட்டும் இல்லாமல் அமைச்சரவை இடம்பெற வேண்டும் என்ற ஒரு வலியுறுத்தலும் வைத்திருந்தார். அந்த வலியுறுத்தலை அவர்கள் நிராகரித்த சூழலிலும் தற்பொழுது வெளிப்படையான ஒரு அறிவிப்பு, ஒரு அழைப்பாக வந்திருக்கக்கூடிய நேரத்துல இதனை மறுபரிசீலனை செய்ய வேண்டிய தேவை ஏற்பட்டிருக்கிறது என்ற ஒரு நிலைப்பாட்டிற்கு விடுதலை சிறுத்தைகள் வந்திருக்கிறார்கள். அதற்கு அவர்கள் சொல்லக்கூடிய காரணம், அதிமுக ஆதரவு வழங்கினாலும் கூட அவர்கள் அமைச்சர்கள் இடம்பெற மாட்டார்கள் என்ற ஒரு உத்தரவாதத்தையும் ஒரு உறுதிப்படுத்தலையும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் முதலமைச்சர் விஜய் வழங்கியிருப்பதாகவும், அதே போன்று அந்த கட்சியிலிருந்து அதுக்கான தகவல்களும் உறுதிப்பாடும் வந்திருப்பதனாலையும் இந்த முடிவை தமிழக வெற்றி கழகத்திற்கு நிபந்தனையற்ற முறையில் கொடுத்திருக்கக்கூடிய இந்த ஆதரவை தொடர்ந்து அவர்கள் அமைச்சர்கள் பங்கேற்கலாமா வேண்டாமா என்ற முடிவை விடுதலை சிறுத்தைகள் மறுபரிசீலனை செய்கிறது என்றும்
தலைவர் விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவர் திருமாவளவன் தெரிவித்திருக்கிறார். இதன் மூலமாக நேரடியாக அரசியல் களத்துல தமிழக வெற்றி கழகத்திலிருந்தோ அல்லது அமைச்சர்கள் தரப்பிலிருந்தோ அல்லது முதலமைச்சர் விஜய் தரப்பிலிருந்தோ அதிகாரப்பூர்வமாக அதிமுகவில் பிரிந்து வந்திருக்கக்கூடிய ஒரு தரப்பினருக்கு அமைச்சர் இடம் உண்டு என்ற கருத்தை சொல்லவில்லை, அல்லது அவர்களுக்கு இடம் இல்லை என்று மறுக்கவும் இல்லை. இப்படியான சூழல்ல முதல் முறையாக இந்த அரசியல் களத்துக்குள்ளாக அதிமுக ஒரு தரப்பினர் பிரிந்து வந்து தாவேகாவுக்கு ஆதரவு வழங்கியதே அமைச்சரவையினுடைய இடத்திற்காக தான் என்ற குற்றச்சாட்டு நிலவக்கூடிய சூழல்ல தமிழக வெற்றி கழகத்துடைய அமைச்சரவையில் அதிமுக ஒரு தரப்பினருக்கு இடம் இல்லை என்ற கருத்தை முதல் முறையாக வெளிப்படையாக விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவர் திருமாவளவன் தெரிவித்திருக்கிறார். அந்த காரணமே விடுதலை சிறுத்தைகள் கட்சி அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய அழைப்பை ஏற்று தங்களுடைய நிலைப்பாட்டை மறுபரிசீலனை செய்வதற்கு கொண்டு வந்திருக்கிறது என்ற தொனியில் விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவர் திருமாவளவன் பேட்டி கொடுத்திருக்கிறத நம்ம பார்த்திருக்கோம். அதே நேரத்தில் இந்த முடிவு விடுதலை சிறுத்தைகளுடைய முடிவு என்பது கட்சியினுடைய முன்னணி நிர்வாகிகளை சந்தித்து பொறுப்பாளர்கள் ஆலோசித்து அதன் அடிப்படையில் எடுக்கப்படும் எனவும் விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவர் திருமாவளவன் தெரிவித்திருக்கிறார். இருந்தபோதும் அதிமுக பங்கேற்கவில்லை என்றாலும் தாங்கள் உறுதியாக அமைச்சர்கள் இடம்பெறுவோம் என்று சொல்லவில்லை. ஆனால் அது குறித்தும் பரிசீலனை செய்வோம் என்று வந்திருக்கிறார். 9ஆம் தேதி எடுத்த நிலைப்பாட்டை மறுபரிசீலனை செய்வதற்கான காரணம் தமிழக வெற்றி கழகத்தினுடைய புதிய அமைச்சரவைக்குள்ளாக அதிமுக ஒரு தரப்பினர் இடம்பெற மாட்டார்கள் என்ற உத்தரவாதம் தான் என்பதை மறைமுகமாகவும் நேரடியாகவும் அவர் தெரிவித்திருக்கக்கூடிய சூழல்ல அடுத்ததாக விடுதலை சிறுத்தைகள் எடுக்கக்கூடிய முடிவு என்ன, அதிகாரப்பூர்வமாகவே அதிமுக ஒரு தரப்பினருக்கு தாவேகாவுடைய புதிய அமைச்சரவையில் இடம் இல்லையா என்ற ஒரு கேள்விகள் எல்லாம் தொடர்ந்து நீண்டு கொண்டே இருக்கிறது. அதற்கான பதில்களை விடுதலை சிறுத்தைகளுடைய அமைச்சர்கள் இடம்பெறுவார்கள் என்ற முடிவை அக்கட்சியோட தலைவர் திருமாவளவன் இன்றைய தினமே அறிவிப்பார் என்ற எதிர்பார்ப்பு இருக்கிறது. அதே போன்று நாளை தினம் அமைச்சரவை விரிவாக்கம் இருக்கிறதாக தகவல் சொல்லப்பட்டிருக்கின்றன. இதற்காக ஆளுநர் அர்லேக்கர் அவர்கள் கேரளாவில் இருந்து தமிழ்நாடு வர இருக்கிறார். அப்படியான சூழல்ல நாளை நடைபெறக்கூடியதாக சொல்லக்கூடிய அந்த அமைச்சரவை விரிவாக்கத்துல அதிமுக ஒரு தரப்பில் இடம்பெறுவார்களா என்பது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக எழுந்திருக்கிறது. அவர்களுக்கு இடமில்லை என்று விடுதலை சிறுத்தைகள் சொல்லியிருந்தாலும் தமிழக வெற்றி கழகத்தின் கட்சியின் சார்பாகவோ அல்லது அந்த அமைச்சர்கள் பொறுப்பேற்றுக் கொடுத்த சார்பாகவோ அல்லது முதலமைச்சர் விஜயோ இதுவரையிலும் அது குறித்த எந்த ஒரு கருத்திலும் சொல்லவில்லை. அமைச்சர் ஆதரவு வெளிப்படையான ஒரு அழைப்பை தாவேகா ஆதரவு வழங்கிய பிசிக உள்ளிட்ட கட்சிகளுக்கு கொடுத்தாலும் ஆதரவு வழங்கியிருக்கக்கூடிய அதிமுக ஒரு தரப்பினருக்கு அமைச்சர் இடம் உண்டா இல்லையா என்ற கேள்விக்கு பதிலளிக்காமல் மலுப்பலாக புறப்பட்டு சென்றதின் கூட நம்ம செய்தியாளர் சந்திப்பில் நடைபெற்றதை பார்த்தோம். அப்படியான சூழல்ல தற்பொழுது இந்த முடிவு அதிமுக ஒரு தரப்பினர் அமைச்சர்கள் இடம்பெற மாட்டார்கள் என்ற முடிவு தனக்கு எடுத்திருப்பதாக விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவர் திருமாவளவன் கூறியிருக்கிறார். அது மேலும் ஒரு அரசியல் களத்தை பரபரப்பாக இருக்கிறது. மேலும் அமைச்சர்களுக்குள் விசிக முதல் முறையாக தமிழக அமைச்சர்கள் பங்கேற்பார்களா என்பதும் பெரிய ஒரு எதிர்பார்ப்பையும் விசிக ஏற்படுத்தியிருக்கிறது. மேலும் இது கூட்டணி ஆட்சியாக நாங்கள் அமைப்போம், தங்களுடன் தேர்தலை சந்திக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்களிப்போம் என தங்களுடைய மாநாட்டில் விஜய் அறிவித்திருக்கக்கூடிய சூழல்ல அவருடைய நிலைப்பாடு அதுவாக இருக்கக்கூடிய நேரத்துல தேர்தலுக்கு பிந்தைய கூட்டணி அமைத்திருக்கக்கூடிய சூழலும் அதை கடைபிடிக்கும் விதமாக தங்களுக்கு ஆதரவு வழங்கக்கூடிய கட்சிகளை அமைச்சரவைகள் கொண்டு வருவதற்கான முயற்சியை தமிழக வெற்றி கழகத்தினுடைய முன்னணி தலைவர்கள் எடுத்து வரக்கூடிய நேரத்துல பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.